நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள் சார். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தேன் இப்போ. சார் நமக்கு கொஞ்சம் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்குங்க சார். வாழ்க்கையில் பிரச்சனையாக போகுதுன்னு தான் வர்றேன். ரைட்டு, அதுக்காக வரக்கூடாது. ஞானத்துக்காக வர்றோம். ஞானத்துக்காக நம்ம சுகமா இருக்கணுங்கிறதுலதான், அந்த இதுலதான் போகணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் தானே ஈஸியா சரியா போயிடும். ரொம்ப பிரச்சனை இருக்குங்க சார். ஐயா, எல்லாமே பிரச்சனை தான். இப்ப உடம்புல நோய் இருந்தாலும் பிரச்சனை தானே. எல்லா பிரச்சனையும் ஒட்டு மொத்தமா சரியாயிடும். எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரியாயிடும். அதான் ஞான பாதையில போறதுக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லா வகையிலும் முயற்சி பண்ணிருப்பீங்க இல்லையா? எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு தானே அப்புறம் ஞானத்துக்கு வரீங்க. சரி, உண்மையே பண்ண முடியல, சரி இப்படியா சரி பண்ணிடலாம்னு தானே வர்றோம். பண்ணிதான் ஆகணும். நம்ம வாழ்ந்து ஆகணுமான்னு கேட்டா வாழ்ந்தே ஆகணும். அப்படித்தானே இருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு எந்த ஊர்ல பேசுறீங்க? வயசு என்னங்க சொல்லுங்க. நான் பழனிங்க சார். பழனி. வயசு 29. 29. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆயிரம் சார். கொஞ்சம் பிரச்சனை போயிட்டாங்க சார். பிரிஞ்சுட்டீங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணல? இல்லைங்க சார், இப்பதான் தெரிஞ்ச ஒரு ரீசெண்டா ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. சரி, பண பிரச்சனை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அது கல்யாணத்துக்கு வாங்கியிருந்தாங்க சார். சரி. இப்போ ஃபுல்லா வாங்கி எல்லாம் கொஞ்சம் கடன் ஆகி 10 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சுங்க சார். அதாவது 10 லட்சம் ஆயிடுச்சா? ஆமாங்க சார். இந்த காலகட்டத்துலங்க, பொதுவா இந்த காலகட்டத்துல மேரேஜ் பண்ணி சுகம் வருமா, சந்தோஷம் வருமா, நல்லா இருக்குமான்னா கண்டிப்பா வராது. பிரச்சனை தான் இருக்கு. கல்யாணம் பண்ணா 90% பிரச்சனை இருக்கும். ஏதோ 10% தான் குடும்பம் மாதிரி தெரியும் மேற்பார்வைக்கு. உள்ள போனா எல்லாம் பிரச்சனைகள் தான் இருந்துட்டு இருக்கும். குடும்பம்னா நீங்க பிரச்சனையா தான் இருக்கு. அது தேவையே இல்லைங்க. எல்லா வீட்லயும் அப்படிதான். மேரேஜ்னு பண்ண பல பிரச்சனைகள் தான் உள்ள வெளியே போயிட்டு இருக்கு. வந்து போயிட்டு இருக்கு. நிம்மதியா இருக்கலாங்கிறதுக்கு விட மாட்டேங்குது. தனியா இருக்கிற மாதிரி தனியா இருக்கு. சரி, அப்படியே இருந்துங்க. அது நல்லது. இனிமேலாம் மேரேஜ் பண்ணி இது பண்றதெல்லாம் வேணாம். இனிமே இந்த தெய்வமே இதுன்ட்டு அப்படியே இருங்க. எல்லாம் பாத்துக்குவாரு. உங்க மனசு நிம்மதி எல்லாமே பாத்துக்குவாரு. கடனை எல்லாம் பிரச்சனை சரி பண்ணிங்க. பண்ணிட்டு இப்படியே வாழ்ந்துங்க. அதாங்க. ஏன்னா புதுசா இன்னொரு மேரேஜ் பண்ணி அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அது பல பிரச்சனைகள் தானே இருக்கு. முக்காவாசி மேல பிரச்சனைகள் தான் உருவாகுது தவிர நல்லா அமைச்சு புள்ளாங்கிறதுலாம் இனிமே சரியா வராது. இந்த காலகட்டங்கள் எல்லாத்துக்கும் தானே பிரச்சனை வருது. பாருங்க, கொரோனா வந்தா எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகுது. அங்க இஸ்ரேல்ல சண்டை போட்டோம்னாக்கா அதுவும் பிரச்சனை ஆகுது. அடுத்தடுத்து பிரச்சனைகள் நாட்டுல நாட்டுக்கே எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை ஆகுது. அதனால மேரேஜ்ங்கிறது பொதுவா ஆண் பெண் எல்லாம் கிடையாது. பொதுவா பிரச்சனைகள் தான். இப்போ ஆண் சரியா நடந்தாங்கன்னா பெண் ஏதாவது குழப்பி விடுவாங்க. பெண் சரியா ஒழுங்கா இருந்தாங்கன்னா ஆண் ஏதாவது குழப்பி விடுவாங்க. இப்படிதான் இருக்கு எல்லாம். சரி, அப்ப விட்டுருங்க. நான் இந்த ஞான மார்க்கத்தை பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சுக்கலாம். மேரேஜ் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? மேரேஜ் எல்லாமே பண்ணலாம். இது பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஆலோசனை தான். நீங்க பண்றதுனாலும் இன்னொரு மேரேஜ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த ஞானம் தெரிஞ்சா எதையும் சமாளிக்கலாம். எதையும் சமாளிச்சுக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, அதை விடுங்க. அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன டவுட் அதை சொல்லுங்க. வீடியோ பாத்திருப்பீங்க. வீடியோ பாத்தீங்களா இல்லையா? எத்தனை வீடியோ பாத்தீங்க சார்? இப்பதான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல கண்ணு நான் தென்பட்டுச்சு. இப்பதான் யூடியூப் ஓபன் பண்ணி ஒரு லேடி பேசியிருந்தாங்க சார். இந்த மாதிரி போன் பண்ணி உங்களுக்கு ஸ்பீச் பண்ணிருப்பாங்கல்ல. சரிங்க. பிரச்சனைக்காக நான் சொல்ல மாட்டேங்க. பிரச்சனைக்காக தனிப்பட்டெல்லாம் கிடையாது. எத்தனையோ பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு. நீ பிரச்சனைக்காக ஏன்ட்டா இருக்கக்கூடாது. பிரச்சனை ஈஸி சரியா போயிடும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எல்லா பிரச்சனையும் தூக்கி எறிஞ்சிடலாம். சுத்தமா தொடச்சிட்டு சுகமா சந்தோஷமா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம் வேணாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்ணியும் சாதிக்கலாம், பண்ணாமையும் சாதிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம லைஃப் நம்மவா அமைச்சிக்கிறது தான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்க. கடன் பிரச்சனைக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னென்ன சாமி கும்பிட்டீங்க? என்ன தியானம் பண்ணீங்களா? மூச்சு என்ன பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் இல்லைங்க சார். இன்னும் அதுதான் கோயிலுக்கு கூட நிறைய போயிருக்கீங்க சார்.
கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஆனா தியானம்லாம் செய்யல. ஆமாங்க சார். அதுதான் விவரம், உங்களை பத்தி விவரமெல்லாம் கேட்கறேன், அதுக்குதான் கேட்கறேன். ஏன்னா நீங்க என்னன்னு எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் ஏதாவது சொல்ல முடியும் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலைங்க சார். இப்ப நான் சொல்றது வந்து யூடியூப்ல எல்லாம் குழப்பி விட்டுட்டு மக்கள் பல பிரச்சனை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க எல்லாமே. நான் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு 100 என்கிட்ட இப்ப கூட நினைச்சுட்டு இருந்தேன், நம்மகிட்ட கஷ்டப்படுறவங்க தான் வர்றாங்க. வசதி வாய்ப்பு நல்லா படிச்சவங்க, வசதி வாய்ப்பு இருக்கவங்க எல்லாம் வரல. படிப்பறிவு இல்லாதவங்க, விவரம் தெரியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, இவங்க தான் ஏழைகள், இவங்க தான் வர்றாங்க எல்லாருமே என்கிட்ட. ரொம்ப சிரமப்படுறவங்க தான், வசதியே இல்லாம சிரமப்படுறவங்க அல்லது படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க தான் வர்றாங்க. நல்லா கொஞ்சம் அறிவு இருக்கு, பணம் இருக்குன்னா அவங்க நம்மகிட்ட வர மாட்டாங்க. அவங்க பெரிய பெரிய சாமியார் இருக்காங்க, அவங்க கிட்ட பணம் கட்டி போவாங்க, 10,000 5000 இப்படி பணம் கட்டிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கத்துக்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி அதனால வந்து நீங்க இருக்கிறது எனக்கு புரியுது என்னன்ட்டு. அதாவது வந்து நீங்க கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, ஆனா தியானமே செய்யல, ஆனா எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி வாழ்க்கையிலயும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுக்கு இதுல போனா ஒரு வழி கிடைக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பாங்க. அதாவது என்னன்னா, இது வந்து ஞான மார்க்கம். நான் சொல்றது வந்து ஏன்னா நம்ம யூடியூப்ல போடும்போது பல விதம் போட முடியாது. பல சாமியை சிவன்னா சிவன் தான், அது ஞான மார்க்கம்னு ஞானம் தான் சொல்லணும். வேற எல்லாம் வந்து பக்தி மார்க் சம்பந்தப்பட்டதோ வேற எந்த விஷயமும் நம்ம சொல்ல முடியாது. வேற ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒண்ணு சமையலோ ஏதோ ஒண்ணு போட்டோம்னா கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இதுல வந்து மூச்சு பயிற்சி எப்படி செய்யறது, அந்த உயிர் சம்பந்தப்பட்ட பயிற்சி எப்படி செய்யறது, அப்புறம் வந்து கடவுள்னா எப்படி, அந்த ஞானம் அதை பத்தி தான். அதை பத்தி போட்டாக்க 4000 பேர் 3000 பேர் பார்ப்பாங்க. ஆனா வந்து ஒரு வேற ஏதாவது போட்டா 100 பேர் தான் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு தனிப்பட்டவங்க நான் சொல்றேன், கவனமா கேட்டுங்க. அதாவது ஞானம் சொல்றேன், அதாவது சிவன்கிறது உருவம் கிடையாது. நம்ம வந்து ஜடாமுடி வச்சுட்டு வணங்குறாங்க, கோயில்ல வச்சுட்டு லிங்கத்தை வச்சுக்கிறாங்க, கிருஷ்ணர் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ராமருங்கிறாங்க, முருகன்கிறாங்க, அம்மன்கிறாங்க, இதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை கோயில் எத்தனையோ சாமி வச்சுக்கிறாங்க. அங்க திருவண்ணாமலையில அது இருக்குது இது இருக்குது அது பண்ணுது என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து உருவத்துல வச்சீங்கன்னாவே அதெல்லாம் நிலையற்றது. நிலையில்லாம இருக்கிறத போய் நம்ம நிலையானதுன்னு நம்புறோம். நம்பும் போது அந்த உண்மையிலே இருக்கக்கூடிய கடவுள் ஒருவர் தான். அவர் ஜோதியா இருக்காரு. அவர் வந்து என்னடா பண்றது, ராமரே வணங்குறான், சரி அவனுக்கும் அவர் தான் அருள் புரிஞ்சாகணும். அந்த உருவத்தின் வழியா வந்து முருகனை வணங்குறாங்களா, சரி அவங்களுக்கும் முருகன் ரூபத்துல வந்து அவர் தான் செஞ்சாகணும். இருக்கிறது ஒரே ஒரு பவர் தான். அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? அதான் ஞானம். இருக்கிறது ஒரே ஒரு பவர் தான். என்ன, அவர் வந்து பரமாத்மான்னு சொல்லுவாங்க. சிவன்னு சொன்னாங்க, சிவன்கிறதா பேரு. ஆனா வந்து சிவன்ட்டு ஜடாமுடி வச்சிருக்க சிவன்ட்டு நிறைய பரப்புறாங்க. சிவன் போனா லிங்கத்தை வச்சிருக்காங்க, அது ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் பல குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்றது உருவம்லாம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி, அதுல இருந்து ரவுண்டா சிகப்பா இருக்கு, அதுதான் சிவம். அது வந்து எங்க இருக்குதுனாக்க, இந்த பூமி இருக்கா, அடுத்து சந்திரன், அடுத்து சூரியன், அடுத்தது நட்சத்திரம். நட்சத்திரம் தாண்டி ரொம்ப தூரம் போனீங்கன்னாக்கா அங்க வெட்ட வெளி ஒண்ணு இருக்காது, எம்டிஆரா இருக்கும். அதுக்கு மேல போனீங்கன்னா அங்கதான் வந்து சிவலோகம். பல பேர் சொல்லுவாங்க, பரந்தாமம், பரலோகம், சிவலோகம், ஆத்மலோகம், இப்படி எல்லாம் நிறைய பேர் அதுக்கும் வச்சிருக்காங்க. அங்க மட்டும் அங்க ஒரு வீடு இருக்கு, சரிங்களா? அதான் ஆத்மலோகம், ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகம். பரமாத்மா அங்கதான் இருக்கார், அங்க இருக்கிறார். அங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் இயக்குறார் கம்ப்ளீட்டா. எப்படி சூரியன் அங்க இருந்தா ஒளி வருதா இல்லையா? சூரிய ஒளி அங்கிருந்து இங்க வருது இல்ல, அங்கதான் இருக்கு சூரியன். ஆனா அந்த ஒளி எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம பூமி பூரா வருது, அது படுது இல்ல. அதே மாதிரி பரமாத்மா ஆத்மா சிவன் அங்க கடவுள் அங்க இருந்துகிட்டு சூரியன், சந்திரன், பூமி, உயிர்கள் எல்லாத்தையும் இயக்குறார். உங்க உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் துடிக்குது இல்ல, அவரு தான் எல்லாமே இயக்கும், அவரும் செய்யறாரு. சகல இயக்கத்தையும் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் செய்யறோம் நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாம் எதுவும் செய்யல, நம்ம ஒரு கருவி தான். அதாவது உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப வீட்டுல மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் எல்லாமே இருக்கு. ஆனா கரண்ட் வந்தாதான் எல்லாம் இயங்கும். கரண்ட் வரலாம் ஏதாவது வேலை செய்யணும், சும்மா தான் இருக்கும். கரண்ட் இருந்துச்சுன்னா எல்லாம் ஆஃப் ஆயிருது இல்லையா? அப்படியே அதே மாதிரி கடவுள் தான் உங்களை இயக்கிட்டு இருக்காரு, என்ன இயக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் இயக்கம் அவர் தான், ஒருவர் தான். இது புரியுது உங்களுக்கு? கரண்ட் ஆனா கண்ணுக்கு தெரியாது, டெஸ்ட் வச்சு பார்க்கணும், உணர முடியும். கை வச்சு பார்த்தா ஷேக் அடிக்கும், கரண்ட் ஷேக் அடிக்காது, இல்லைன்னா ஷேக் அடிக்காது. ஆனா கண்ணுக்கு தெரியாதுல்ல. இப்ப காத்து வந்து நம்ம கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா காத்து இருக்கு மேல, காத்து வீசும்போது உணர முடியும், தோல் உணர முடியும், ஆனா கண்ணுல பார்க்க முடியாது, இல்லையா? அதே மாதிரி கடவுளை வந்து பார்க்க முடியாது, ஆனா கரண்ட் மாதிரி இருக்கிறாரு, இருந்துகிட்டு தான் எல்லாத்தையுமே இருக்கிறாரு.
ஆனா அவரு கண்டுபிடிக்கவே முடியாது, உணரவே முடியும். ரொம்ப கடினம். உணர முடியும், ரொம்ப கடினம். தொடர்ந்து முயற்சி எடுக்கும் போது நீ உணர்வ கடவுளை. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்னன்னா இருக்கிறாரு நம்பணும். அவர் இருக்கிறாரு, அங்க இருந்துகிட்டே இது வரைக்கும் வர்றாரு, நம்ம உடம்புக்குள்ளேயும் பாஸ் ஆகுறாரு. புரியா? நம்ம உடம்புக்குள்ளேயும் பாஸ் ஆகி உடம்புல இருக்கலாம் ஈக்கிட்டு தான் இருக்கு. அவர் தான் இருக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. அதை நம்பணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கடவுளே இல்லைங்கிறான். சில பேர் என்ன நம்புறான், கடவுளே கிடையவே கிடையாதுங்கிறான். சில பேர் வந்து இருக்குதா இல்லைன்னு அவனுக்கு டவுட், சந்தேகம், குழப்பமா இருக்கிறான். எனக்கு தெரியலங்கிறான், எனக்கு இருக்கலாம் தெரியலங்கிறான். சில பேர் இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி கல்லை வச்சு கும்பிடுறான். ஏதோ ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு கல்லை வச்சுக்கிட்டு அதுதான் சாமிங்கிறான். இருக்குங்கிறான், ஆனா கல்லை கும்பிட்டுருக்கான். நான் உண்மையை பேசுறேன், யாரும் திட்டுல குறை சொல்லல, நடப்பு நாட்டு நடப்பா சொல்றேன். ஒரு நிலையில்லாத ஒரு விஷயத்த போயிட்டு நிலையானது தெய்வம் நினைக்கிறான். அவனுக்கு தெரியல, அந்த அளவுக்கு டீப்பா ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்ப அந்த காலத்துல வந்து பூமி வந்து உருண்டைன்னு சொன்னா நம்ப மாட்டான். பூமி சுத்துதுனாலும் நம்ப மாட்டான். பூமி சுத்துதுங்க, பூமி உருண்டைங்க, இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த காலத்துல புரிய வைக்க முடியாது. இப்ப உங்களுக்கு புரியுத சொல்றது? அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறதா ஞானம். அப்படி புரிஞ்சுக்கும் போது வீடியோ எல்லாம் பாருங்க என்ன, அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த சிவனை நோக்கி நீங்க பாக்குறீங்க. நீங்க வெறும் கருவிதான், ஒண்ணும் கிடையாது. ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, சைக்கிள் இருக்குன்னா நம்ம ஓட்டினா ஓடுனா போட்டா அப்படியே கிடக்கும். அது மாதிரி நீங்க வந்து ஒரு கருவி, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க, நான் யாருன்னு பார்த்துட்டே போனீங்கன்னாக்க உடம்பு கிடையாது. நீங்க வந்து உடம்பு கிடையாது, மனசும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உயிர், உயிர் எங்கிருந்துடா வருதுன்னு பார்த்தா அங்க கடவுள் இருந்தா பிரிஞ்சு வந்துருக்கு. அப்ப அங்கேயே போய் பார்த்தா ரெண்டு ஒன்னாவே இருக்கும், எல்லாமே ஒன்னாவே இருக்கும். சர்வம் சிவமயம், அவ்வளவுதான். சிவனை தவிர வேற எது இல்ல. புரியுது உங்களுக்கு? சிவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு இது வந்துருங்க, ஒன்றே ஒண்ணு இருக்குது. அப்ப வந்து என்னடான்னு பார்த்தா நம்மளே அது. சில பேர் பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப கடல்ல தண்ணி இருக்கு, கடல்ல தண்ணி இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. அப்ப அது ஆவியாகி மழையாகி நம்ம பெய்யுது. அப்ப வந்து கிணத்துல தண்ணி இருக்கு, ஆத்துல தண்ணி இருக்கு, நம்ம வீட்டுல கூட குடத்துல வச்சிருக்கோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா அது கடல் தான் சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்க, அது குடத்துல இருக்கு, அது வந்து கிணத்துல இருக்கு, அது வேற இது வேற அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க இந்த வீட்டுல இருக்க தண்ணியை கொண்டு போய், அது கடல் தண்ணி தானே, அங்கிருந்து வந்துருக்கு, மழை பெஞ்சு ஆவியா வந்துருக்கு. அப்ப இதை கொண்டு கடல்ல ஊத்துனா கடல் ஆகுமா ஆகாதா? அதான். அப்ப வந்து தண்ணி, ரெண்டும் தண்ணி ஒண்ணுதான். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிற உயிர் எல்லாம் அந்த உயிர் எல்லாம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் வந்து அது அது நிலையானது. அதனால நம்ம அதை ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். கடன் பிரச்சனை ஒண்ணும் இல்ல, மந்திரம் சொல்றான். பக்தி மார்க்கத்துல நிறைய ஓம் நம சிவாயங்கிறான், ஓம் சரவண பவாங்கிறான், ஓம் நமோ நாராயணங்கிறான், இன்னும் எத்தனையோ மந்திரங்கள். சூரியனுக்கு ஒரு மந்திரம், சந்திரனுக்கு ஒரு மந்திரம், இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். உண்டா இல்லையா? அப்போ அதெல்லாம் விட்டுருங்க, எல்லா மந்திரத்தையும் விட்டுருங்க, மந்திரமே வேண்டாம். ஆனா மந்திரம் சொல்லுங்கிறாங்க, தான் வீடியோ போட்டேன். மந்திரம்னா ஒரே ஒரு மந்திரம் தான் நான் சொல்றது, நானே நீ, நீயே நான், அவ்வளவுதான். ஞானத்துக்கு ஒரே மந்திரம் சொல்லிட்டேன். ஒரே தெய்வம் சொன்னா அதே மாதிரி ஒரே ஒரு மந்திரத்தை வச்சுக்க, நானே நீ, நீயே நான், அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லு. அப்படி சொன்னீங்கன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். போதுமா? புரிஞ்சுட்டீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இங்க இருந்து அவர் நினைக்கும் போது அங்க ஒரு புள்ளியா இருக்காரு, புள்ளியா, அந்த புள்ளியில இருந்து ஒரு 1.5 அடி தூரத்துக்கு அப்படியே சிகப்பா வெளிச்சம் வருது. நம்பணும், நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா நான் நீங்க பார்க்கல, தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிங்கும் போது சொல்றது அப்படி நம்பிக்கைங்க. இருக்கிறாரு அந்த நட்சத்திரத்துக்கு மேல ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. அது எப்படி இருக்காருன்னா ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளி சுத்தி சிகப்பா ஒரு ஒளி அழகா வருது, அதுதான் சிவம். புரியுங்களா? அப்ப நீங்க அவரை நினைங்க. அப்படி நினைச்சுட்டு நானே நீ, நீயே நான் அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுங்க. வெளியில பேசக்கூடாது, வெளியில போய் எதையுமே சொல்லாதீங்க. நான் அதை பண்றேன், இதை பண்றேன், பண்ண போறேன், தியானம் பண்ணுனேன், எனக்கு இப்படி இருந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவன் நம்மள பைத்தியக்காரன்னு கேள்வி பண்ணிட்டு இருப்பான், அது வந்து தேவையே இல்லை. அதனால நீங்க வந்து பர்சனலா நீங்க மனசுக்குள்ள நினைச்சு காலையில எந்திரிச்சோன்னா, எப்ப எந்திரிக்கணும், செல்லு எல்லாம் பார்க்காதீங்க. காலையில எந்த செல்லு தேவையில்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு குளிக்க வேண்டாம். ஏன்னா குளிக்கிறது சிரமமா இருக்கும், அது பனி காலத்துல ரொம்ப குளிக்கவே முடியாது. நீங்க கை கால நான் என்ன சொல்றேன்னா பேசியிருக்கேன் பாருங்க வீடியோல, அது நைட் டைம். நான் வந்து நைட் டைம் கை கால் எல்லாமே கழுவி பெட்டுக்கு போகும்போது எல்லாம் சுத்தமா கழுவி தான் பெட்டுக்கே போவேன். அப்படிங்கும்போது காலையில எந்திரிச்சோன்னு எல்லாமே நைட்டே பண்ணிடுது, பல்லு வளர்க்குற கூட பண்ணிடுவேன். அப்படி நைட்டு காலை எந்திரிச்சோன்னு அப்படியே யூரின் போயிட்டு அப்படியே தியானம் பண்ணுவேன். அப்படியே வேற எது அப்படி பண்ணாம ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தூங்கும் போதும் வந்து நம்ம பெட்டுக்கு போகும்போதும் 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னாக்கா காலையில அதே மாதிரி தியானம்னு ஈஸியா இருக்கும்.
நைட்டு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாற்றங்கள் நல்லது நடந்துகிட்டே இருக்கும். சார் நம்ம கண்ணை மூடி தானே தியானம் பண்ணணும் சார் இது பண்ணும்போது? அது உங்க விருப்பம். நீங்க கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுங்க. கண்ணு திறந்துட்டு பண்றது நல்லா இருக்குன்னா அப்படி திறந்துட்டே பண்ணுங்க. இல்ல எனக்கு கண்ணை மூடி நல்லா இருக்குன்னா கண்ணை முடியும். மனசுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணிட்டே இருக்கோம் சார், அப்படிதானே சார்? அதாங்க, அதெல்லாம் வீடியோல அடுத்த வீடியோல இருக்கு பாருங்க. முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ இருக்கு, தெளிவா போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இப்ப இந்த மாதிரி தியானம் பண்ணுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு 100 கவனமா பண்ணணும். அதாவது நம்பிக்கையோட பண்ணணும் சார். சார். அதான் சரியா பண்ணணும். அதாவது யோகா பண்றீங்கன்னா, தியானம் பண்றீங்கன்னா அதை வந்து சரியா பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஒரு உதாரணமா ஒரு வேலையை நீங்க சிறப்பா செய்யும் போது அடுத்த வேலைக்கு போகும்போது அந்த வேலையை செய்ய முடியும். இந்த வேலையை இப்போ ஏதாவது குழப்பி விட்டு தடுமாறிச்சுனாக்கா ஐயோ போச்சுன்னா அது நாள் முழுவதும் அந்த குழப்பமா இருக்கும். புரியுது உங்களுக்கு? உதாரணம் சொல்றேங்களுங்க. இப்போ அடுப்புல பால் வைக்கிறீங்க, காப்பி வைக்கிறீங்க, வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மறந்துட்டீங்க, வேற வேலைக்கு போயிட்டீங்க ஒரு இதோ. அப்படிங்கும்போது அந்த பால் அப்படியே பிடிச்சி காஞ்சி போச்சு, காப்பி பிடிச்சி காஞ்சி போச்சு, அந்த பாத்திரமே கருப்பாயிருச்சு. அப்புறம் ஒரு வாடை வரும் தெரியுங்களா? கருவின வாடை வரும். மூக்கு அங்க ரொம்ப தூரம் வரும் அந்த வாடை. அப்ப இந்த பாத்திரமும் அப்படியே ஒட்டிக்கும், காஞ்சி போய் வாடை வடிக்கும். அப்புறம் வந்து பாத்திரம்லாம் பிடிச்சிக்கும், அதை போட்டு தேய்ச்சா கழுவ முடியாது. மனசு என்ன பண்ணுவோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, கவனக்குறைவால் நம்ம இதை வச்சுட்டு அந்த பக்கம் போனோம், உடனே இப்படி ஆயிடுச்சு, ஸ்டவ்ல வச்சுட்டு போனோமே அப்படின்ட்டு ரொம்ப குழம்பு, ஏன்டா இப்படி ஆச்சு, ஏன்டா அப்படி மறந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம நாள் முழுவதுமே அது மனசு குழம்பி கிடக்கும். அது மாதிரி நீங்க வந்து ஒரு வேலையை கரெக்டா சிறப்பா செஞ்சுட்டீங்க சூப்பரா, உடனே அடுத்த வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும், டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி யோகா பண்றது காலைல கரெக்டா யோகா பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுவதும் ரிசல்ட் அப்படியே சந்தோஷம் எல்லாம் எதிரொலிக்கும். உங்களுக்கு பவர், ஃபுல் பவர். எந்த அளவுக்கு கரெக்டா பண்ணா அந்த அளவுக்கு பவர் வந்துடும், உடம்புல மனசுல எல்லாம் உயிர்ல எல்லாமே பவரா மாறிடும். அப்ப உங்களுக்கு நாள் முழுவதும் சூப்பரா போயிட்டு இருக்கும். ஆனா இங்க யோகா பண்ணும்போது சரியா பண்ண விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாள் முழுவதும் சரியா வராது. இப்போ இந்த யோகா பண்றது எல்லாமே வந்து முயற்சி பண்றது எல்லாமே ஒரு லட்சியம் வச்சுக்கணும். இப்போ நீங்க வந்து கடனை அடைக்கணும், என் பிரச்சனை நோய் சரியாகணும், என் பிரச்சனை எல்லாம் மாறணும், நான் அல்லது ஒரு நல்ல மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், ஏதோ ஒரு லட்சியம். இப்ப நான் வந்து சுகமா இருக்கணும், இல்ல எல்லா பிரச்சனையும் போய் நான் சுகமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சுக்கிட்டு இந்த முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நீங்க பண்ண முடியும். ஒரு லட்சியம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, சும்மா பண்றேன்னா எந்த பயிற்சியோ எந்த ஒரு தியானமோ எதுவுமே செய்ய முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அதனால ஒரு லட்சியம் வச்சுக்க, நம்ம இதெல்லாம் சரி பண்ணணும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடணும், பண்ணிட்டு நம்ம வந்து தேவைப்பட்ட ஒரு மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் பின்னாடி, எல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். இது வரைக்கும் தப்பா வாழ்ந்துருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறோம், இது வரைக்கும் ரொம்ப நம்ம பயந்துட்டு இருந்திருக்கோம், இனிமே வந்து நம்ம நல்ல தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க. இன்னும் சுகமா நல்லதா வந்துடும், நல்லா ஆயிடணும், நம்ம நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருந்தா தான் நீங்க தியானத்துக்கு இதுக்கே வரணும். ஞான மார்க்கத்துக்கு வந்து தியானம் பண்ணி எல்லாம் மாத்தணும் முயற்சி பண்றீங்க. இல்லைன்னா நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? திருப்பி அந்த சிகரெட் குடிக்கிறது, திருப்பி மது இருந்தது, திருப்பி நெகட்டிவ் தாட்ஸ், அந்த தாறு மரணத்துக்கு அது மாதிரி போகும்போது இது வராது. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம வந்து எல்லா கெட்டதையும் விட்டுட்டு நம்ம வந்து இனிமே சந்தோஷமா மனசை வச்சுக்கணும், உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு லட்சியம் வச்சுக்கிட்டு நம்ம நல்ல வாழ்க்கையை அமைக்கணும், மாத்தணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் வச்சாதான் இதுல வர முடியும். இல்ல முன்னாடி மாதிரியே பண்ணிட்டு இருந்தா சரியா வராது. அதனால வந்து இனிமே வந்து நீங்க நல்லா ஒரு சிந்திச்சு பார்த்து, விசுவலைசேஷன் சொல்லுவாங்க, நல்லா சிந்திச்சு பார்த்து நீங்க ஒரு டிசைன் பண்ணி உங்க வாழ்க்கைய வந்து அமைச்சுக்குங்க, மாத்திக்குங்க. இதுல வந்து அதுவும் இருக்கு, அதுவும் இந்த வினாடியில நீங்க சந்தோஷமா மாறுறீங்க. சொர்க்கம்னு சொல்றது இந்த வினாடியில, அது ஜீவன் முக்தின்னு சொல்றது. சொர்க்கம் அல்லது ஜீவன் முக்தி எல்லாம் ஒண்ணுதான். முக்திங்கிறது வேற, முக்திங்கிறது சிவலோகத்திலே இருந்துகிறது, அப்படியே இருக்கிறது. சொர்க்கங்கிறது இந்த உலகத்துலதான் இருக்கு. சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வினாடியிலேயே சொர்க்கம் இருக்கு, இந்த வினாடியிலேயே நரகமும் இருக்கு, இந்த வினாடியிலேயே சிவன் இருக்காரு, இந்த வினாடியிலேயே சுகர் எல்லாமே இந்த வினாடியிலே இருக்கு. அதனால நீங்க வந்து உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிறீங்க. சிவனை நீங்க துணையா வைக்கும் போது, அவரோட இணையும் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். புரியுதா? புரியல? அவ்வளவுதான். அதுக்கு ஒரே மந்திரம், நானே நீ, நீயே நான். அவரோட இணைஞ்சிருங்க, அவ்வளவுதாங்க. எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு நீங்க வீடியோ பாருங்க, நல்லா புரியும். அதுக்கு மேல சந்தேகம்னா ஒரு வாரம் கழிச்சு எனக்கு போன் பண்ணுங்க. இது அது சொல்லும் போது எப்படி ஒரு மாதிரி மைண்ட் இதாகுது. ஆமாங்க, நல்லதுதாங்க சொல்றோம்.
நீங்க சொன்னனே எனக்கு ஒரு மாதிரி இதாகுது. அவ்வளவுதாங்க சுருக்கம். இதுக்கு மேல சந்தேகம்னா நீங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, எல்லா வீடியோ ஒரு 10 வீடியோ பாருங்க. சார் டெய்லி பார்த்துருப்பேன். இன்னும் ஏதோ இப்பதாங்க சார் நான் பார்த்தேன், கண்ட தட்டுப்பட்டுச்சு. சரி ஓகே, அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க வேற மாதிரி என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க. எதுவும் சும்மா பார்த்துட்டு உடனே பண்ணவும் எனக்கும் ஒரு குழப்பமாயிருச்சு, உங்களுக்கும் சொல்ல முடியலனால அதுதான் இவ்வளவு கேள்வி கேட்டாங்களா. எனக்கு என்னன்னா, எனக்கு பார்த்துன்னு சந்தேகம் இல்லைங்க, எனக்கு பார்த்தேன்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஃபர்ஸ்ட். சரி, கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதான் நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, அதை பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு வழி இருக்கு. அது அகதினா எந்த கதி இல்லாம இருக்கும். என்னன்னு என்ன செய்யறனே புரியாது. என்ன சொல்ல போனா இந்த உலகத்துலங்க எனக்கு அது மாதிரி பல தடவை வந்திருக்கு. என்ன செய்யறனே புரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரு குழப்பமாவே இருக்கும். என்ன செய்யறதே தெரியல, என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நான் ரொம்ப நாளா குழப்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா எனக்கு இப்ப ஒரு வழி கிடைச்சு அந்த வழியை வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன செய்யறனே தெரியலங்க, ஒண்ணுமே முடியலைங்க. இப்ப பல பிரச்சனையா இருக்குங்க, கடன் இருக்குங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குங்க, நோய் இருக்குங்க, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்துருச்சு. என்னால ஒன்னும் பண்ண முடியலைங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன செய்யறனே தெரியலைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகம் தாராளம் எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க. எதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க, ஓகேவா? அது வரைக்கும் வீடியோ எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். வீடியோ நிறைய சொல்லிட்டேன். சார் அந்த இது ஒரு 1 இயர் கரெக்டா, இப்போ 1 இயர் தாங்க சார். போன இயர்ல வந்து மேரேஜ் ஆச்சு, இந்த இயர்ல வந்து பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஒரே ஒரு முடிஞ்ச வரைக்கும் பிரதர் முடிஞ்ச வரைக்கும் பழசெல்லாம் மறந்துடுங்க. என்கிட்ட கூட சொல்லணும், யார்ட்டும் சொல்லணும்னா பழசெல்லாம் மறந்துடுங்க. பழசெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுத்தமா மறந்து விட்டுடுங்க. பாஸ்ட பூரா விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தி நினைக்க வேண்டாம். நிகழ்காலத்துல சூப்பரா போங்க. எதிர்காலம் வந்து சூப்பரா அமையும். கண்டிப்பா சார். ஓகேவா? தேங்க்யூ. நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. சார் இன்னொரு டவுட். சொல்லுங்க. சோசியாதீங்க சார். சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. இங்க எங்க லோக்கல்ல முருகன் கோயில் நான் போய் சாமி கும்பிட போகுதுங்க சார். என்ன ஏரியாமே தண்ணி அதிகமா வந்து அழுகா வருது, என்ன காரணம் சார்? அது மனசுல இருக்க கவலை துக்கம் தான் அப்படி வெளிப்படுது. அது மற்ற கோயில்ல போகும்போது தெரியலைங்க சார். பட் பர்டிகுலரா அது போட்டோ பார்த்தாலும், அந்த முருகன் போட்டோ அந்த மாதிரி சாமி கோயில் வந்தாலே தன்னை போல. சரி, அதை விடுங்க. அது என்னன்னா, உங்களுக்கு முருகன் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க சிவனை வழிபட்டாலும் அந்த கோயிலுக்கு போகணும் ஒரு ஆசை இருந்தா நீங்க போயிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு உட்காந்துருங்க. சரி சார், போயிட்டு தாங்க சார் இருக்கேன் வாரம் போங்க, எப்ப முடியுதோ போங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு மனசுல வருதுன்னா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வணங்கி ஒரு வழி இல்லை. ஏன்னா நீங்க அதுலயே பழக்கப்பட்டிருக்கீங்க. உடனே ரிலீஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயம் உடனடியே ரிலீஸ் பண்ண முடியாது. படிப்படியாக தான் குறைச்சிக்கணும், மனசை மாத்திக்கணும். அதனால வந்து ஒரு ஈடுபாடு உங்களுக்கு. தியானம் பண்ணலாமாங்க சார்? கோயில்ல போய் நம்ம தியானம் பண்ணலாமாங்க சார்? கோயில எல்லாருக்கும் தெரிய மாதிரி தியானம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். மறைவான வீட்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அங்க என்ன கொசு கடிக்காம பாத்துக்குங்க. ஒரு தொந்தரவு யார் கண்ணிலையும் படாம நான் பண்றது நல்லது. ரகசியமா பண்ணீங்க. தியானங்கிறது மனசுக்குள்ளேயே நீங்க இப்ப போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட தியானமா கூட நினைச்சிக்கலாம். அவர் நினைச்சிட்டே கூட போலாம். அதுதான் எப்பயுமே ஒரு கூட இருக்காரு நினைச்சுங்க. முக்கியமா தியானம் பண்ணும் போது காலையில பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பண்ணுங்க. மற்ற சமயத்துல எல்லா சமயத்திலயும் நம்ம ஒரு கூட இருக்காருன்னே நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். அதுதான் ரகசியமே, அதான். காலைல டைமிங் சார் அதெல்லாம் தேவையில்லைங்க சார்? காலைல அதிகாலையில பண்றதாங்க சார்? இல்ல நான் சொல்றது இப்ப இந்த காலத்துக்கு உங்களுக்கு எப்ப கண்ணு முழிக்கிறீங்களோ ஒரு 10 நிமிஷம் பண்ணிருங்க அப்படிங்கிறேன். ஓகே சார். நைட்டு இப்ப திடீர்னு யூரின் போறதுக்கு திடீர்னு முழிப்பு வருதுன்னு வச்சுங்களேன். அது 4 மணியா இருக்கலாம், 3 மணியா இருக்கலாம், 2 மணியா இருக்கலாம். எப்ப முழிச்சாலும் ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுங்க. செல்லு எல்லாம் பாக்காதீங்க, மத்த சிந்தனையை விடாம அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா பண்றேங்க சார். ஆனா நீங்க வந்து கண்ணு முழிச்சோன்னு செல்ல பார்த்து ஏதோ பலசு கவலைப்பட்டுக்கிட்டு ஏதோ வேற எதுவும் பண்ணக்கூடாது. இல்லைங்க சார். கண்ணு முழிச்ச உடனே நீங்க வந்து தியானம் பண்ணிருங்க 10 நிமிஷம், அவ்வளவுதான். நீங்க காலையில 6 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 எப்ப எந்திரிக்கிறீங்களோ கண்ணு முழிச்சோடனே 10 நிமிஷம் பண்ணிருங்க. ஏன்னா மனசு அமைதியா இருக்கும், உடம்பு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அப்படிங்கும் போது டக்குன்னு யோகா வந்து தியானம் வந்துடும். ஓகே, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா திருப்பி எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். அன்புள்ள நண்பர்களே, நம்முடைய அப்பா சிவத்தந்தைய 100க்கு 100 அன்போடு நினைவு செய்யுங்க. 100க்கு 100 திருப்தியாக சந்தோஷமாக நினைவு செய்யுங்க. 100க்கு 100 தைரியமாக 100க்கு 100 நம்பிக்கையோட நினைவு செய்யுங்க. இதுதான் யோகா. 100க்கு 100 அவுராவே மாறிடுங்க. இதுதான் வந்து 100க்கு 100 தியானம். இதுதான் யோகா.
அன்புள்ள பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஒரே ஒரு லைக்கு. இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப். அன்புள்ள நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரியமான இனிய நண்பர்களே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. அதாவது 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3 மாதம் 90 நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தந்தை சிவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அதாவது நீ என் மனைவின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு வரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல், எந்த தொழிலும் செய்ய விடாமல் என்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு என்னை கட்டாயப்படுத்தினார். அதனால் நான் ஒரு அருமையான புக்கு பிரிண்ட் பண்ணேன். அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 10,000 நோட்டீஸ், ஏன்னா புக்கு படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 நோட்டீஸ் அடித்து வீடு வீட எல்லா ஊருக்கும் போய் வீடு வீட எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சிவனை பற்றி அழகாக பிரிண்ட் பண்ணி அந்த நோட்டீஸ் வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கேன், 20 வருஷமாக வச்சுருக்கேன், நிறையா வச்சுருக்கேன். அந்த நோட்டீஸை வீடு வீடாக போய் ஊராக போய் எல்லா வீட்டுக்கும் போட்டுருவேன், கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ 20 வருஷமாக அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 23 வருஷமாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ யூடியூப் ஆரம்பித்து 7 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 7 மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போ நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப ஃபோன் பண்ணி அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதனால் ஒரு தியான மண்டபம் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நேற்று தான். அப்படிங்கும்போது என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. நிலம்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதுமாதிரி பணமும் இருக்குது, எனக்கு பணமும் தேவை கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் மட்டும் இதை செய்யக்கூடாது. அதனால் இதில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க 100 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்கள் கொடுக்கலாம். அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இதை ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னாக்க, நீங்கள் பின்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருந்தா நான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், உதவி செஞ்சுருப்பேனே அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த இதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக புக்கு, சிவனை பற்றி ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணேன் இல்லையா? அப்போ சில பேர்த்துட்டு ஒரு 1000 ரூபா கொடுங்க, இந்த புத்தகத்துக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, அதனால் நீங்கள் ஒரு 1000 ரூபா மட்டும் அதில் கொடுங்கன்னு சில பேர்த்த கேட்டேன். அதில் ஒரு 5 நபர்கள் 5 பேர் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பெரிய மாளிகை, பெரிய வீடு கட்டிட்டாங்க. மச்சி வீடு, பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஒரு வருஷத்துலேயே கட்டிட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நமக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு, நீ என் மனைவி அப்படின்ட்டு. அதனால் தான் இப்படி நடக்குது போல இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த வரம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என் கூட தான் இருக்கிறார், நல்லா தெரியுது. அதே மாதிரி நான் அவர் கூட இருக்கிறேன். என்னை இந்த ஆன்மீகத்திலேயே தான், இந்த ஆன்மீகம் என்னை பற்றி சொல்லுன்னு தான் அவர் என்னை கட்டாயப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அதாவது 100க்கு 100 ஆன்மீக பணியே செய்யி, மக்களுக்காக சேவை செய்யின்னு என்னை கட்டாயப்படுத்தி செய்கிறாரு. இல்லைன்னா நான் வேற ஒரு தொழில் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ வேலை இருக்குது, நான் பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேனே. நண்பர்களே, இந்த 5 ஏக்கரில் விவசாயம் செஞ்சாவே போதும், வேற ஒன்றும் நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விவசாயம் பண்ணாவே எனக்கு போதும். இப்போ தான் நண்பர்களே ஒரு ஞாபகம் வருது. அதாவது அந்த பணம் கேட்டேன் இல்லையா சில பேர்த்திட்ட, அதில் ஒருத்தர் எவ்வளோ சொன்னேன், தெரிஞ்ச ரொம்ப நெருங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான், நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு எவ்வளோ சொன்னேன். ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. அந்த கொடுக்கல. அவர் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. கொடுத்தவங்களாம் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. ஆனால் அந்த கொடுக்காத நபர் இன்னமும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார். இன்னமும் 23 வருஷம் வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார். சொந்த வீடு கட்டல, ஒரு ஃப்ளாட் வாங்கல, எதுவுமே அவர் செய்யாமல் அப்படியே தான் இருக்கிறார். ஆனால் அவர் வசதி வாய்ப்புலாம் இருக்குது, ஆனால் அப்படியே தான் இருக்கார், டெவலப் இல்லாமல் அப்படியே இருக்கிறார். அதனால் நண்பர்களே நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் சிவனுக்கு தான் இந்த காணிக்கை கொடுக்குறீங்க, 100 ரூபாயோ 200 ரூபாயோ இந்த சிவனுக்கு இந்த காணிக்கை போகுது. அப்படிங்கும்போது 1000 மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது கட்டாயம் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, நன்றி. நான் மற்றும் ஒரு அருமையான காணொளியில், அருமையான பதிவில் நாங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.